அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். மக்கள் படுற துயரத்துல அரசியல் பண்ணாதீங்க, அப்படி பண்ணா அது அற்பத்தனமான செயல்னு பேசியிருக்காரு. மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவுக்கான நியாயம் கேட்கும் நடைப்பயணமாக பாரத் நியாய் யாத்ரா என்ற பெயரை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒரு மனதா முன்மொழிந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஒரு மாஸ்கோட விலை 45 ரூபா தான். ஆனா எடியூரப்பாவோட அரசு 485 ரூபான்னு கணக்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் அவுத்து விட்டேன், இபிஎஸ் திகார் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் ஜெயிலுக்கு நீ போகணும். சொல்லு, இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லக்குட்டி, நாம டெல்லியில இறங்கினதுமே நமக்கு கார் அனுப்பிச்சிருவாங்கல்ல? எத்தனை வாட்டி சொல்றது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, கரெக்டா அனுப்பிடுவாங்க. இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா சார் அதான் சொல்றாங்களே, அப்புறம் சும்மா சும்மா அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. யோ, யாரியா நீ? ஏன் டார்லிங் கிட்ட நான் கேட்டா உனக்கே கோவம் வருது? இது ஏர்போர்ட், உன்னோட வீடு இல்ல. நானும் அதான் சார் சொல்றேன். கேப்டன் அவர்கள் இறந்த செய்தியே ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க வேற தொண பேசிட்டு இருக்கீங்க. அட ஆமாங்க, கேப்டன் அவர்களோட மறைவு அவர் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு. சாரி தம்பி, நீ சொல்றதும் சரிதான். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சமீப காலமா அவர் உடல்நலக் குறைவாக இருந்த தோற்றத்தை பார்த்தே பலராலும் தாங்கிக்க முடியல. எப்படி இருந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் இயற்கை எய்திட்டாருங்கிற செய்தி எல்லாரையும் உலுக்கி எடுத்திருக்கு. கேப்டன் அவர்களோட மறைவுக்கு ராகுல் காந்தி அவர்கள், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், பிரதமர் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கட்சி பாகுபாடு இல்லாம திரு KS அழகிரி அவர்கள், திரு EPS அவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரது அவருடைய நல்ல உள்ளம் தான். அரசியல் வரதுக்கு முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. வெளிப்படையா துணிச்சலா பேசுற அவருடைய இயல்பு என்னைக்கும் மாறினதில்ல. சினிமாவுல நடிச்ச விஜயகாந்த் அவர்கள் பொது வாழ்க்கையில நடிச்சதில்ல. பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சட்டமன்றத்திலையும் கூட தன்னோட ஆதங்கத்தையும் கோபத்தையும் மறைக்க தெரியாத மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. தேமுதிக அலுவலகத்திலேயே விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு திரைப்பட படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களை அன்போடு முதலாளி என்று அழைத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் இரங்கல் தெரிவிச்சிருக்கு. திரைப்பட கல்லூரியின் காட்ஃபாதர் விஜயகாந்த் அப்படின்னு தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வசந்த் தொலைக்காட்சியின் நிறுவனரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமரர் வசந்த்குமார் அவர்களுடன் அரசியலையும் தாண்டி நல்ல நட்பு அவருக்கு இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி மனிதர்களை காலம் கடந்தும் மக்கள் மனதில இருந்து அகற்றவே முடியாது. என்னங்க காசு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னையா காசு 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 பணம்? அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். மக்கள் துயர் துடைக்கணும்னு இந்த மாதிரி தலைவர்கள் அரசியலுக்கு வராங்க. ஆனா மக்களோட துயரத்திலேயே அரசியலை செய்யற சில பேரும் இருக்கதான் செய்யறாங்க. செல்லக்குட்டி, அவங்க செஞ்சா செய்யட்டும். நீ தேவையில்லாம யூட்டர்ன் போட்டு பாலிடிக்ஸ்குள்ள போகாத. அவங்க பேசுறதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை சார், அது வேற இது வேற. ஹலோ தம்பி, நீ என்னவோ என் டார்லிங்கோட மனசை படிச்ச மாதிரியே சொல்ற. அவ என்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா? மக்களோட மனசுல இருக்கிறத தானே அவங்களும் சொல்ல போறாங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். வரலாறு காணாத மழை வெள்ளத்தால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த வெள்ள பாதிப்பை பார்வையிடாமலேயே இதை தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம
இதுல தேவையில்லாம முதலமைச்சர் மேல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதுக்கு கடுமையான கண்டனங்கள் இருந்துச்சு. நேரடியா தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பார்வையிட்ட பிறகு கூட கூடுதல் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா எந்த அறிவிப்பையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடல. இதை வச்சுதான் திருமாவளவன் அவர்கள் கூட காட்டமா பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். மக்கள் படுற துயரத்துல அரசியல் பண்ணாதீங்க, அப்படி பண்ணா அது அற்பத்தனமான செயல்னு பேசியிருக்காரு. இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்து தூத்துக்குடி பகுதிகளில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். பாதிப்புகளை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இதன் பின்னராவது அவருக்கு மனம் இறங்க வேண்டும், அவருக்கு கருணை மேலோங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் பேரிடரை பேரிடராக மட்டுமே பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர மாநிலத்தில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்வது மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அற்பத்தனமான பல விஷயங்களை பாஜக பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சரான எடியூரப்பா மேல பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு தம்பி? ஏதாவது அற்பத்தனமான ஊழல்ல ஈடுபட்டாரா நம்ம எடியூரப்பா? ஏங்க, ஊழல்லையே அது என்ன அற்பத்தனமான ஊழல்? மக்கள் கஷ்டத்துல இருக்கும் போது அவங்க கஷ்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில ஊழல் செய்யறது அற்பத்தனமான ஊழல் தானே. அதை தான் பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா செஞ்சிருக்காருன்னு அதே கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓ, அந்த 40,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு தானே? என்னங்க சொல்றீங்க? 40,000 கோடி ரூபாய் ஊழலா? ஆமாண்டி செல்லம். கொரோனா காலத்தில் முதல்வராக இருந்த எடியூரப்பா 40,000 கோடி ரூபாய் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்னு பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ பகானா கவுடா பாட்டீல் யாத்னால் பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு. ஒரு மாஸ்கோட விலை 45 ரூபா தான். ஆனால் எடியூரப்பாவோட அரசு 485 ரூபான்னு கணக்கு எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. படுக்கைக்கு கொடுத்த வாடகை பணத்தில் சொந்தமாகவே வாங்கியிருக்கலான்னு குற்றம் சுமத்திருக்காரு. ಕರೋನಾದಾಗ 8 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಹಾಕಿರಿ ಸರ್ಕಾರದಾಗ ನಾನು ಕೊಡ್ತಿಲ್ಲ, 485 ರೂಪಾಯಿ ಹಾಕಿರಿ ಒಂದು ಮಾಸ್ಕಿಗೆ ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ರಿ ನೀವು ಬಡವರು. ಇದು ಕರೋನಾದಾಗ சொந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவரே பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா மேல ஊழல் மோசடி குறித்து வெளிப்படையா குற்றம் சாட்டிய விவகாரம் கர்நாடக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே 40% கமிஷன் குற்றச்சாட்டு பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிச்சுது. இதுல 40,000 கோடி ரூபாய் ஊழல் வேறையா? இது வீட்ல இருந்து ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கும் போல இருக்கே. பாஜக இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஊழலை ஒழிக்க வந்த புனிதர்கள் நாங்கள் அப்படின்னு நம்ம அண்ணாமலைஜி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தம்பி, அங்கங்க சுத்தினாலும் நீ கடைசியில் பாயிண்ட்டுக்கு வந்துடுறிய. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பாஜகவுல இருந்து ஊழல் பண்றவங்க ஒரு பக்கம், ஏற்கனவே குற்ற வழக்குகள்ல சிக்கினவங்க புகலிடம் தேடி சேர்ந்த கட்சியும் பாஜக தான் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அப்ப பாஜக ஒரு நாணயமான கட்சியா? ஏங்க, இவ்ளோ பிரச்சனைகளை சொல்றீங்க, அப்புறம் எப்படி நாணயமான கட்சின்னு சொல்றீங்க? ஏங்க, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, அதான் இவர் சொன்ன 2 பக்கமும் இருக்கிற கட்சியான்னு கேட்டேன். என்னதான் நாம நகைச்சுவையா பேசிக்கிட்டாலும் எல்லா குற்றச்சாட்டுகளையும், ஏன் குற்றங்களையும் கூட கழுவுற ஒரு ஆயுதத்தை பாஜக கூர்த்தீட்டிக்கிட்டே இருக்கு. இந்துத்துவா அப்படிங்கிற ஆயுதத்தை சொல்றீங்களா? ஏங்க, எனக்கு இதுல ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. கோயிலுக்கு போறவங்க எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க. இந்துக்கள் அப்படின்னாலே அவங்க என்ன பாஜக தொண்டர்கள் தானா? கோயிலுக்கு போறதும் வழிபாடு நடத்துறதும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. மத அடையாளத்தை வச்சு அரசியல் பண்றத இவங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நடத்த போறாங்க? அட செல்லக்குட்டி, உனக்கு கூட கோபம் வருது. இதே ஆதங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. அப்படியா? சசி தரூர் அவர்களுடைய ஆதங்கத்துக்கு என்ன காரணம்? ஜனவரி மாதம் நடக்க இருக்கிற ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் கார்கே அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க அதில் கலந்துக்கிறது தொடர்பாக இன்னும் அறிவிப்பு வெளியாகலை. இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும்போது தான் சசி தரூர் அவர்கள் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஓஹோ, சரிங்க. அவர் அப்படி என்னதான் சொன்னாரு சொல்லுங்க. செய்தியாளர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சசி தரூர் அவர்கள் பேசும்போது, என்னை பொறுத்தவரை கோவில் என்பது ஒரு அரசியல் மேடை அல்ல, அது மக்கள் இறைவனோடு தங்களுக்கு உள்ள நெருக்கத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான
பிரார்த்தனை செய்வதற்கான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயில் அரசியல் மேடையாக்கப்படுமானால் அங்கு பிரார்த்தனை செய்ய முடியாது. கோவிலுக்கு செல்வது அங்கு மேற்கொள்ளப்படும் அரசியல் உரையை கேட்பதற்கானதாக இருக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. Congress leadership in a box and saying, if you go, that means you are playing into the BJP's hands. If you don't go, that means you're anti-Hindu. I mean, this kind of thing is nonsense. What are we supposed to do? Going to a temple is an individual decision. Individuals have been invited. Let them make their decision. To my mind, a temple is actually not a political stage. It is a place for people to contemplate the divine. நாடாளுமன்றத்துல பாதுகாப்பும் இல்ல, ஜனநாயகமும் இல்ல. அதை பத்தின கவலையும் பாஜகவுக்கு இல்ல. ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்தி அதையும் வாக்குகளா மாத்திர வேலையை தான் பாஜக பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, 2001 வருஷத்துல நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது கூட இவ்வளவு ஜனநாயக படுகொலை நடக்கல. இத பத்தி திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டிருக்கிற பதிவுல வேதனையை தெரிவிச்சிருக்காரு. இப்போது போல் இல்லாமல் பழைய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்போதைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் குறித்து அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டி செல்லம், நானும் பார்த்தேன். அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 2001 வருஷம் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது வேலை நாட்களில் நாடாளுமன்றத்தில் முழு அளவிலான விவாதம் நடந்தது. அப்போதைய பிரதமர் மாநிலங்களவையில் அறிக்கை அளித்து பேசினார். உள்துறை அமைச்சர் மக்களவையில் அறிக்கை அளித்தார் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நியாயமே இல்லையா? நியாயத்தையும் தீர்வையும் சொல்ற விதமாதான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு. ஓ அப்படியா? பாரத் ஜோடோ யாத்திரை மறுபடியும் தொடங்க போகுதா? ஆமாண்டி செல்லக்குட்டி, ஆனா அதுக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு வேற பேர் வச்சிருக்காங்களா? என்ன பேரு சார்? இத பத்தி விளக்கமாவே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு. வரும் 2024 பொது தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த நடைப்பயணத்துக்கு பாரத் ஜோடோ யாத்ரா, அதாவது ஒற்றுமை நடைப்பயணம் என்று பெயரிடப்பட இருந்த நிலையில் இந்தியாவுக்கான நியாயம் கேட்கும் நடைப்பயணமாக பாரத் நியாய் யாத்ரா என்ற பெயரை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒரு மனதா முன்மொழிந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. பாரத் நியாய் யாத்ரா சூப்பரா இருக்குங்க. இப்போதைய நாட்டு நிலைமையில கண்டிப்பா தேவையான ஒரு நடைப்பயணம் தான். ஆமா, எந்தெந்த மாநிலங்களுக்கு ராகுல் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு? கிழக்கில் தொடங்கும் யாத்திரை மேற்கில் முடிய போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? உண்மைதான் தம்பி. இந்த நியாயம் கேட்கும் யாத்திரையை 14 மாநிலங்கள் மற்றும் 85 மாவட்டங்கள்ல 6200 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் இது காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் புத்துணர்வு தரும் யாத்திரையா அமையும் அப்படின்னும் வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கும் இந்த யாத்திரை மார்ச் 20ஆம் தேதி முடியும் கூட கேள்விப்பட்டேன். நீ நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிய, எல்லாமே கரெக்டு தான். அண்மையில் வன்முறை சம்பவங்களால் மிகவும் பாதிப்புக்குள்ளான மணிப்பூரில் தொடங்கும் இந்த யாத்திரை நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய 14 மாநிலங்களின் வழியா நடைபெற்று இறுதியில மும்பையோட முடிவடைய போறதா KC வேணுகோபால் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. Rahul Gandhi ji should start a yatra from east to west. Now Rahul Gandhi also agreed to fulfill the wishes of the CWC. So All India Congress Committee has decided to hold a Bharat Nyaya Yatra from January 14 to March 20th from Manipur to Mumbai. சூப்பருங்க. இந்த ஒற்றுமை பயணம் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒற்றுமை இல்லாம இருக்கிற OPSம் EPSம் இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா? அட ஆமாம் தம்பி, நான் அவுத்து விட்டேன், EPS திகார் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு OPS சொல்றாரு. OPS ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு EPS சொல்றாரு. ரெட்டை இலையிலிருந்து பிரிஞ்சு வந்த இந்த 2 இலைகளுக்குள்ள இவ்வளோ மோதல். பாவம் அந்த அதிமுக தொண்டர்கள். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டுதான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். சொல்லு, இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம்.
சரிங்க, நானும் பாவம் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். மேடத்தை திட்டாதீங்க. தம்பி, நான் மேடத்தை திட்டுறதுக்கும் நீ பாவம் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க டார்ச்சர் தாங்க முடியாம டெல்லியில கார் ஓட்டுறதுக்கு மேடம் என்ன சென்னையில இருந்து புக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. டெல்லியில கார் ஓட்டுறதுக்கு சென்னையில இருந்து டிரைவரா? அதாகப்பட்டது மகாஜனங்களே.